மகா பரிசுத்த தேவமாதாவின் அமல உற்பவத்தின் பேரில் அச்சிஷ்ட அல்போன்ஸ் மரிய லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரன் பாவத்தினால் சீரழிந்து நித்தியத்திற்குமாக தொலைந்து போயிருந்த உலகத்தை அதன் முந்தின தேவ வரப்பிரசாதத்தின் நிலைமைக்கு மீட்டெடுக்கும்படியாகவும் சர்வேஸ்வரனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் மத்தியஸ்தியாகவும் மகா பரிசுத்த அச்சிஷ்ட கன்னிமாமரியை முன் நியமம் செய்திருந்தபடியால் தமது தேவ வரப்பிரசாதத்தில் அவர்களை சிருஷ்டிக்க வேண்டியிருந்தது என்பது ஏற்புடைய நீதியான காரியமாகும். இவ்வுன்னத கருத்துடனேயே ஆதி திருச்சபையின் பரிசுத்த தந்தையர் மகா பரிசுத்த தேவமாதாவை நோக்கி பார்த்தார்கள். இக்கருத்தின் பின்னணியிலேயே திருச்சபையின் பிதாக்கள் மகா பரிசுத்த தேவமாதாவை பற்றி பிரசங்கித்தார்கள். இதை பற்றியே ஆதி திருச்சபையின் பரிசுத்த தந்தையான அச்சிஷ்ட தமாசின் அருளப்பர் மகா பரிசுத்த தேவமாதாவை நோக்கி, ஓ மகா ஆசீர்வதிக்கப்பட்ட திவ்ய கன்னிகையே, அகில உலகத்திற்கும் இரட்சணியத்தை பெற்றுத் தரும்படியாக தேவரீர் பிறந்தீர் என்று வியந்து கூறுகின்றார். நீசே நகர மேற்றாணியாரான அச்சிஷ்ட தியோபேனஸ் மகா பரிசுத்த தேவமாதாவை நோக்கி, ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, ஏவாளுடைய துயரத்தை நீக்கிய தேவரீருக்கு புகழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் செலுத்துகிறேன் என்று கூறுகின்றார். அச்சிஷ்ட பேசில் மகா பரிசுத்த தேவமாதாவை சர்வேஸ்வரனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் என்று அழைக்கிறார். அகில உலகத்திலும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் என்று மகா பரிசுத்த தேவமாதாவை அச்சிஷ்ட எப்ரேம் அழைக்கின்றார். சமாதானம் செய்கிறவர் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய எதிரியாக கட்டாயமாக இருக்க முடியாது. அதேபோல் அவர் அக்குற்றத்திற்கு உடந்தையாகவும் இருந்திருக்கக்கூடாது. நீதிபதியை சாந்தப்படுத்தி சமாதானம் செய்வதற்கு அவருடைய எதிரியை கட்டாயமாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது நீதிபதியை சாந்தப்படுத்துவதற்கு பதிலாக அவரை இன்னும் அதிகமாக கோபமடைய செய்யும் என்று இதை பற்றியே அச்சிஷ்ட கிரகோரியார் கூறுகின்றார். ஆகவேதான் சர்வேஸ்வரனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தியாக இருக்க வேண்டி இருந்ததால் மகா பரிசுத்த தேவமாதா ஒரு பாவியாகவோ அல்லது சர்வேஸ்வரனுடைய எதிரியாகவோ ஒருபோதும் தோன்றக்கூடாது என்பதற்கும், ஆனால் அதே சமயம் எப்போதும் சர்வேஸ்வரனுடைய நண்பராகவும் பாவ மாசில்லாமல் பரிசுத்தமானவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்கும் அநேக ஏற்புடைய நீதியான காரணங்கள் இருக்கின்றன. ஆதி சர்ப்பமாகிய லூசிபர் பசாசை நசுக்கும்படியாக மிகுந்த வல்லமையுள்ள ஒரு ஸ்திரீயாக மகா பரிசுத்த தேவமாதா உலகத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டியிருக்கிற போது அவர்கள் லூசிபரால் முதலில் மேற்கொள்ளப்படுவதும் அவனுடைய அடிமையாக கொள்ளப்படுவதும் முற்றிலும் ஏற்கக்கூடாத காரியமாயிருக்கிறது. ஆனால் அதே சமயம் எல்லா பாவக்கரையிலிருந்தும் விடுபட்டவர்களாகவும் ஞான சத்துருவின் சகல அடிமைத்தனங்களில் இருந்தும் விடுபட்டவர்களாகவும் மகா பரிசுத்த தேவமாதா திகழ்வது ஏற்புடைய நீதியான காரியமாகும். தன் ஆங்காரத்தினால் அகில மனுக்குல சந்ததியையே ஏற்கனவே கெடுத்திருந்ததைப் போல பசாசு மகா பரிசுத்த தேவமாதாவின் உன்னத தூய்மையான ஆத்துமத்தையும் கெடுப்பதற்கு துணியக்கூடும். ஆனால் பாவக்கரை ஒன்றுமில்லாதவர்களாகவும் பசாசின் ஆங்காரத்தை தாழ்த்தி வீழ்த்துகிறவர்களாகவும் திகழ்வதற்கு மகா பரிசுத்த தேவமாதாவை அளவில்லாத உன்னதமான தேவ வரப்பிரசாதத்தினால் வளப்படுத்தி பாதுகாத்த சர்வேஸ்வரனுடைய தெய்வீக நன்மைத்தனம் என்றென்றும் எப்போதும் சுதிக்கப்பட கடவது, எப்போதும் புகழப்பட கடவது. இதை பற்றி அச்சிஷ்ட அகோஸ்தினார் பின்வருமாறு கூறுகின்றார். ஜென்ம பாவம் புறப்படுவதற்கு காரணமாயிருந்த தலையாக பசாசு இருந்தது. அந்த பசாசின் தலையை மகா பரிசுத்த தேவமாதா நசுக்கினார்கள். ஏனெனில் மகா பரிசுத்த திவ்ய கன்னிகையான அச்சிஷ்ட மாமரியின் பரிசுத்த ஆத்துமத்தினுள்
ஒருபோதும் பாவம் நுழையவில்லை. ஆகவே தான் மகா பரிசுத்த தேவமாதா எல்லா பாவக்கரைகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக, பாவ மாசு ஏதுமில்லாதவர்களாக, மகா பரிசுத்தமுள்ளவர்களாக திகழ்கிறார்கள். பாவக்கேட்டினால் நமக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் வெட்கக்கேட்டையும் முற்றிலுமாக தாம் நீக்க வேண்டி இருந்ததால் மகா பரிசுத்த தேவமாதா பசாசின் மீது வெற்றி கொள்ளவும், அவனுடைய தந்திர சூழ்ச்சியின் வலையில் மிக மிக சிறிது அளவு கூட அகப்படாமல் இருக்கவும் வேண்டியிருந்தது என்பதும் ஏற்புடைய நீதியான காரியம் என்று இதை பற்றி இன்னும் கூடுதல் தெளிவாக வேத பாரகரான அச்சிஷ்ட புடமெந்தூர் கூறுகின்றார். ஆனால் தமது திவ்யகுமாரத்தியை நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரன் ஆதாமின் பாவங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது மிக விசேஷமான விதமாக ஏற்புடைய காரியமாக திகழ்கிறது. ஏனெனில் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது ஏககுமாரனும் திவ்யசுதனாகிய சர்வேஸ்வரனுமான திவ்ய சேசு கிருஷ்ணாதருடைய பரிசுத்த தாயாராக அச்சிஷ்ட கன்னிமாமரியை முன்குறித்து வைத்திருந்தார். மனு உருவான சர்வேஸ்வரனை உலகத்திற்கு கொண்டு வரும்படியாக எல்லா சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக மகாபுருஷ தேவமாதாவான அச்சிஷ்ட கன்னிமாமரியை சர்வேஸ்வரன் தமது திருவுளத்தில் முன் நியமனம் செய்திருந்தார். மற்ற எந்த காரணத்தையும் விட குறைந்தபட்சமாக நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரன் சுதனாகிய சர்வேஸ்வரனான தமது திவ்யகுமாரனுடைய மகிமைக்காக அவருக்கு தாயாராக தேர்ந்தெடுக்கப்படவிருந்த அச்சிஷ்ட கன்னிமாமரியை பாவக்கரை ஏதுமில்லாமல் மகா பரிசுத்தமானவர்களாக சிருஷ்டிக்க வேண்டியிருந்தது. சர்வேஸ்வரனால் நியமிக்கப்படுகிற எல்லா காரியங்களும் கட்டாயமாக பரிசுத்தமாகவும் சகல அசுத்தத்தின் எவ்வித கரையும் இல்லாமல் தூய்மையானவையாகவும் இருக்க வேண்டும் என்று சரீரம் எடுத்த சமணசானவரும் வேதபாரகருமான அச்சிஷ்ட தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். தாவீதரசர் ஆண்டவருடைய மகத்துவமிக்க மாட்சிமைக்கு தகுதியுடையதாக மிக கம்பீர மகத்துவமுள்ள ஒரு தேவாலயத்தை ஜெருசலேமில் கட்டுவதற்கு திட்டமிட்ட போது மனிதனுக்காக அல்லாமல் சர்வேஸ்வரனுக்காக ஒரு இல்லம் ஆயத்தம் செய்யப்படுகிறது என்று கூறினார். அப்படி என்றால் இப்போது தமது திவ்யகுமாரனுடைய தாயாராக அச்சிஷ்ட கன்னிமாமரியை முன்குறித்து வைத்தபடியால் மகத்துவமிக்க எல்லாமல்ல சர்வேஸ்வரன் ஒரு சர்வேஸ்வரனே தங்குவதற்கு ஏற்புடைய தகுதியான வாசஸ்தலமாக விளங்கும்படியாக எல்லாவிதமான தேவ வரப்பிரசாதங்களாலும் திவ்ய தாயாரின் பரிசுத்த ஆத்துமத்தை அலங்கரிப்பார் என்று ஏற்று நம்புவதற்கான காரணம் எவ்வளவு மகா பெரியதாயிருக்கிறது. சகலத்தையும் சிருஷ்டித்த திவ்ய கர்த்தரான சர்வேஸ்வரன் தமது திவ்யகுமாரன் தங்கி வசிப்பதற்கு ஏற்புடைய ஒரு தகுதியான வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டவராக மகாபுருஷ தேவமாதாவை சகல பாக்கியமான தேவ கொடைகளால் அலங்கரித்தார். சர்வேஸ்வரன் தமது ஏககுமாரனுடைய தகுதியான வாசஸ்தலமாக பூமியில் விளங்கும்படியாக மகாபுருஷ திவ்ய கன்னிமாமரியின் பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த ஆத்துமத்தையும் ஆயத்தம் செய்த போது இவ்வுன்னத கருத்தை நம் தாய் திருச்சபை நமக்கு நிச்சயித்து கூறுகிறது. எல்லாம் வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா திவ்ய சாந்துவானவரின் ஒத்துழைப்பினால் தேவரருடைய திவ்யகுமாரனுக்கு ஏற்புடைய தகுதியான வாசஸ்தலமாக மாறும்படியாக மகிமை மிகுந்த திவ்ய கன்னி தாயாரின் பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த ஆத்துமத்தையும் ஆயத்தப்படுத்தினீர் என்று இன்றைய திருநாளுக்கான திருவழிபாட்டின் ஜெபத்தில் திருச்சபை பாடி ஆர்ப்பரித்து அகமகிழ்கின்றது. சர்வேஸ்வரன் பாவத்திலிருந்து முற்றிலும் காப்பாற்றியதன் மூலமாக தமது திவ்யகுமாரனுக்கு ஒரு உன்னதமான தாயாரை அளிக்கக்கூடியவராயிருக்கிற போது பாவ மாசு படிந்த ஒரு தாயாரிடமிருந்து தமது திவ்யகுமாரன் பிறப்பதற்கும் தனக்கு ஒரு காலத்தில் அடிமையாகவும் சர்வேஸ்வரனுக்கு எதிரியாகவும் இருந்த ஒரு ஸ்திரீயிடமிருந்து பிறந்தீரே என்று லூசிபரான பசாசு தமது திவ்யகுமாரனை பழிப்பதற்கும் அனுமதிக்கும்படியாக திருவுளம் கொண்டிருப்பார் என்று எவ்வாறு நம்மால் நம்பக்கூடும்? அது ஒரு காலம் இல்லை. ஆண்டவர் இதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஆனால் சர்வேஸ்வரன் தமது திவ்யகுமாரனுக்கு மகிமையாக அவருடைய மகா பரிசுத்த தரத்திற்கு முற்றிலும் ஏற்புடையவர்களாக அவருடைய தாயாரை எப்போதும்
பாவ மாசு இல்லாமல் மகா பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி நியமனம் செய்திருந்தார். அத்தகைய உன்னத திவ்யகுமாரனுக்கு ஏற்புடைய உன்னதமான தேவ தாயாராக திகழும்படியாக அவருடைய தாயாரை எப்போதும் பாவக்கரை எதுவும் அணுகாதபடி மகா பரிசுத்த மாதாவாக திகழும்படியாக சர்வேஸ்வரன் அச்சிஷ்ட கன்னிமாமரியை முன் நியமனம் செய்திருந்தார். இதை பற்றியே கீழே திருச்சபை கிறிஸ்துநாதருடைய தகுதியான மாதாவாக மகாபரிசுத்த திவ்ய கன்னிமாமரி ஆக வேண்டியிருந்ததால் சர்வேஸ்வரன் தமது ஏக விசேஷ தேவ வரப்பிரசாதத்தினுடைய தேவ பராமரிப்பினால் மகா பரிசுத்த திவ்ய கன்னிமாமரியை அவருடைய ஜீவியத்தினுடைய முதல் க்ஷண நேரம் முதல் பரிபூர்ணமான பரிசுத்த தூய்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நியமனம் செய்திருந்தார் என்று தன் திருவழிபாட்டின் ஜெபத்தில் பாடி இவ்வுன்னதமான கருத்தை நிச்சயிக்கிறது. மகா பரிசுத்த தேவமாதாவிற்கும் சர்வேஸ்வருடைய பரிசுத்த ஊழியர்களுக்கும் இடையே எல்லையற்ற தூரம் இருக்கிறது என்று அச்சிஷ்ட தமாசின் அருளப்பர் கூறுகின்றார். அச்சிஷ்ட தாமஸ் அக்வினாஸ் கற்பிப்பதற்கேற்ப சர்வேஸ்வரன் தமது ஊழியர்கள் மீது பொழிந்ததை விட மாபெரும் அளவில் அதிகமாக ஒவ்வொரு விதமான தேவ வரப்பிரசாதங்களையும் மகாபரிசுத்த தேவமாதாவின் மீது பொழிந்தருளினார் என்று கட்டாயமாக நாம் நிச்சயத்துடன் கணிக்க வேண்டியிருக்கிறது. மகாபரிசுத்த அமலோற்ப மாமரியின் மீது பொழியப்பட்ட விசேஷ தேவ சலுகைகள் பேரில் ஆதரவாக பிரசங்கித்து வந்த மாபெரும் வேத பாரகரான அச்சிஷ்ட ஆன்சல் சர்வேஸ்வருடைய மகாபரிசுத்த மாதா ஜென்மபாவமில்லாமல் அமல உற்பவமாக பிறக்கும் விசேஷ தேவ சலுகை அருளப்பட்டதை பற்றி வாதாடிய போது எந்த ஒரு மனித கரையுமில்லாத மகா பரிசுத்தமான தூய வாசஸ்தலத்தை தமது திவ்யகுமாரனுக்கு ஆயத்தம் செய்வதற்கு சர்வேஸ்வருடைய ஞானத்தினால் இயலாமல் போனதா என்று கேட்கிறார். மேலும் அநேக கரைப்படிந்த சமணர்கள் மத்தியில் பரலோக சமணசுகளை சர்வேஸ்வரன் தமது வல்லமையால் பாவக்கரை ஏதுமில்லாமல் பாதுகாத்திருக்கிற போது தமது திவ்யகுமாரனுடைய மகாபரிசுத்த மாதாவை சமணர்களின் திவ்ய ராக்கினியை பொதுவான மனித வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்க கூடாமல் இருக்கக்கூடுமோ என்று அச்சிஷ்ட ஆன்சல் தொடர்ந்து கேட்டு வாதாடுகின்றார். உலகத்திற்கு பாவ மாசில்லாமல் வரும்படியாக ஏவாளுக்கு கூட தேவ பிரசாதத்தை அருளக்கூடியவராயிருந்த சர்வேஸ்வரனால் அதன்பின் மகாபரிசுத்த திவ்ய கன்னிமாமரியின் மீது பாவம் மாசில்லாமல் பிறப்பதற்கான தேவ வரப்பிரசாதத்தை அருளக்கூடாமல் போனதா என்று நான் கேட்கிறேன். இல்லை, சுரேஷனால் மகாபரிசுத்த தேவமாதாவின் மீது அந்த தேவ வரப்பிரசாதத்தை பொழியக்கூடுமாயிருந்தது. அதை சர்வேஸ்வரன் மகாபரிசுத்த திவ்ய கன்னிமாமரியின் மீது பொழிந்தார். ஏனெனில் அது மிக உன்னதமான விதத்தில் ஏற்புடைய காரியமாய் இருந்தது. மேற்கூறிய வேத பாரகரான ஆன்சல் கூறுவதற்கேற்ப சர்வேஸ்வரன் தமது திவ்யகுமாரனை யாரிடம் மகனாக அளிப்பதற்கு திருவுளம் கொண்டாரோ அந்த மகா பரிசுத்த திவ்ய கன்னிகையை எத்தகைய மாபெரும் தூய பரிசுத்தனத்தினால் அலங்கரிக்க வேண்டியிருந்தது என்றால் அப்பரிசுத்த தனத்தினுடைய தூய்மை சகல மனிதர்களுடையும் சகல சமணர்களுடையும் தூய்மையையும் கடந்ததாகவும் அதன் மகத்துவத்தில் சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே அடுத்தபடியான இரண்டாம் நிலை என்கிற மகா உன்னதமான உயரிய நிலையை உடையதாக அலங்கரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. இன்னும் கூடுதல் தெளிவாகவும் நேரடியாகவும் அஷ்ட தமாசின் அருளப்பர் பின்வருமாறு அறிவிக்கின்றார். சர்வேஸ்வரன் மகாபரிசுத்த திவ்ய கன்னிகையின் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் பாவ மாசில்லாமல் பரிசுத்தமாக பாதுகாத்தார். ஏனெனில் மகாபரிசுத்த தேவமாதா சர்வேஸ்வரனை தமது திரு உதரத்தினுள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருந்ததைப் போல் தோன்றினார்கள். ஏனெனில் பரிசுத்தராயிருக்கும் சர்வேஸ்வரன் பரிசுத்தர்களுடன் மட்டுமே தங்கி வாசம் செய்வார். இவ்விதமாக பிதாவாகிய சர்வேஸ்வரன் தம்முடைய பிரிய குமாரத்தியிடம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது எப்படியோ அப்படியே பெண்களான குமார்த்திகளுக்குள்ளே என் சிநேகிதி இருக்கின்றாள் என்று கூறக்கூடும். என்னுடைய மற்ற குமார்த்திகளின் நடுவில் இருக்கிற என் பிரிய குமாரத்தியே, நீ முட்கள் நடுவில் இருக்கிற லீலி மலரைப் போல் இருக்கிறாய். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் பாவத்தினால் கரைப்படைந்தவர்களாய் இருக்கின்றனர். நீயோ எப்போதும் பாவ மாசில்லாமல் முற்றிலும் பரிசுத்தமுள்ளவளாய் எப்போதும் என் சிநேகிதியாய் விளங்குகின்றாய் என்று
நித்தியபிதாவாக சுரேஸ்வரன் தமது பிரியமுள்ள குமாரத்தியான மகாபரிசுத்த தேவமாதாவிடம் கூறுவார். மனவல்லிய ஜெபம். தேவதாயாரான மிகவும் பரிசுத்த கன்னி மரியாயின் அமலோற்பவம் சுதிக்கப்பட கடவது. 300 நாள் பலன். அஷ்ட அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஷ்ட அமலோற்பவ மாமரியே வாழ்க.